அருட்ஜோதி ஆண்டவரே போற்றி போற்றி. சாகா கல்வியோட முழுமையான வேகா கால் சாகா தலையை முழுமையாக சொல்லித்தரேன். முழுமையாக நீங்கள் தியானத்தில் இருக்கும்போது இது முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உணர்தல் தான் இது. உணரணும். நீங்கள் தியானத்தில் இருக்கும்போது உணரணும். வேகா கால் சாகா தலைனா முழுமையாக சொல்லித்தரேன், கேட்டுங்க. வேகா கால்ன்றது தியானம் பண்ணும்போது காலை இறுக்கி பிடிச்சி ஐஸ் மாரி ஆகிடும். அதுக்கு மேலே குண்டேலி மேலே ஏறும்போது வயிறு ஐஸ் மாரி ஆகிடும். நம்ம தொப்புள் கொடி ஐஸ் மாரி ஆகிடும். அதுதான் விஷ்ணு பகவான் பாம்பு மேலே படுத்துன்னு இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. குடல் மேலே தான் படுத்துட்டு இருப்பார் விஷ்ணு பகவான். அதனால் ஐஸ் மாரி ஆகிடும். ருத்ரன் கிட்ட போகும்போது நெஞ்சு ஐஸ் மாரி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறும். ஒரு சக்கரத்துக்காக ஏறும் போது நெஞ்சு ஐஸ் மாரி ஆகிடும். அதுக்கு மேலே தொண்டை குழி ஐஸ் மாரி ஆகிடும். தொண்டை குழிக்கு மேலே உள்நாக்கு ஐஸ் மாரி ஆகும். உள்நாக்குக்கு மேலே நெத்தி புருவம் ஐஸ் மாரி ஆகிடும். நெத்தி புருவத்துக்கு மேலே தலை ஐஸ் மாரி ஆகிடும். அதுக்கு முன்னே பூட்டை உடைக்கணும். நீங்கள் பூட்டை உடைக்கிறதுக்கு முழுசாக தெரிஞ்சுக்கங்க. வாசி யோகத்தில் பூட்டை உடைக்கிறதுக்கு முழுசாக தெரிஞ்சுக்கணும். பூட்டை அம்மா அப்படின்னு சொல்கிற வார்த்தையில் ஆம், ஓம், வாம், ஆம், ஓம், 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 ஹரி. அப்படின்னு சொல்லும் போது முழுமையாக மூச்சை லாக் பண்ணிக்கணும். முழுமையாக மூச்சை நிறுத்தணும். ஒரு செத்த போனால் எப்படி இருக்கும் அந்தமாரி முழுமையாக நம்ம செத்த போன மாரி முழுசாக மூச்சை நிறுத்தணும். நிறுத்தும் போது ஃபஸ்ட்டு உடைக்கப்படுறது நெஞ்சு கதவு டப்புன்னு திறக்கும். அப்புறம் அந்த மூச்சை கவனிக்கிறீங்கள, மூச்சு உள்ளே இருந்து இந்த உள்நாக்குக்கு மேலே ஊசி மாதிரி ஒரு மெலிசாக ஒரு ஊசி நுழையிற அளவுக்கு தான் ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை நீங்கள் முழுசாக மூச்சை நிறுத்தும் போது இந்த மூச்சு காற்று அதில் இடித்து அந்த ஓல்ஸு மேலே போயிடும். அந்த மேலே போன உடனே மூணாவது கண் அப்போ தான் திறக்கும். அப்போ அதுதான் ஜோதிமயமாக ஆகும். அதுதான் ஞானம். அந்த ஞானத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் நெத்தி பூர்வம் ஜோதியே ஆகும். இந்த நெத்தி பூர்வம் ஜோதியே ஆகும். அதுக்கு மேலே அதோட இந்த வாசியை நிறுத்திக்கணும். நீ அப்படியே அமைதியாக ஆகும்போது நம்ம விந்து உள்ளே தள்ளி இருக்கனால விந்து முது பக்கமாக மேலே ஏறி தலை பக்கமாக இறங்கும். அந்த 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 ஞானம்னு வரும்போது
நம்மளுக்கு பாதி தலையே தெரியாது, எல்லாம் ஜோதியாக தான் தெரியும். அந்த 3வது கண்ணு திறந்தவொடனே எல்லாம் ஜோதியாக தான் தெரியும். அப்போ வந்து அழகாக அப்படியே கண்ணை மூடிக்கணும். சைலன்ஸாக அப்படியே அந்த நம்ம மூச்சு அமைதியாக வச்சு அந்த மூச்சு அடக்கணும் மூச்சு அடக்கின மாதிரியே இருக்கணும். மூச்சை விட்டுனா திருப்பி இறங்கிடும். நம்ம செத்தா போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி மூச்சை அடைக்கணும். அடக்கும் போது முழுசாக வாசி மேலே தொண்டை மேலே ஏறும்போது அந்த கண்ணை திறந்துடும். அந்த கண்ணை திறந்தவொடனே நெத்தி பூட்டு உடையும். உங்கள் மூச்சு காற்றுல தான் எல்லாத்தையும் உடைக்க முடியும். மூச்சு காற்று இல்லைன்னா உடைக்க முடியாது. மூச்சு காற்றை நம்ம எவ்வளோ சேர்த்து வச்சு லாக் பண்ணோமோ அதுதான் உள்கடக்கிறது. நம்ம விந்து அடக்கி வைக்கிறோம்ல, அந்த விந்து என்ன ஆகும்னா நம்ம நடுமுது தண்டு வழியாக அந்த நரம்பில் ஏறி உச்சி தலையில் ஏறி அந்த கண்ணுக்கு அடியில் போயிடும். கண்ணுக்கு அடியில் போய் உள்நாக்கில் சுட்டும். அப்படியே தித்திப்பாக இருக்கும். அதுதான் விந்து. விந்து உள்ளே சொட்டும் போது உள்நாக்கு வழியாக அந்த ஊசி மாரி ஓட்டை இருக்குதுன்னு சொன்ன பேர், அந்த ஓட்டை வழியாக விந்து இறங்கும். அந்த விந்து உள்ளே இறங்கும் போது உள்நாக்கு வழியாக சுட்டும். சொட்டி உள்நாக்கில் சொட்டும். உள்நாக்கில் சொட்டின உடனே உள்நாக்கு அதிகமாக தித்திப்பாக இருக்கும். அதான் வள்ளலார் சொல்கிறாரு, மனமெல்லாம் தித்திக்கும் அப்படின்னு பாட்டு பாடியிருக்காருல. அந்த தித்திப்பு இந்த உள்நாக்குலேருந்து தான் வரும். உள்நாக்கில் ஃபுல்லாக தித்திக்கும். உடம்பே மனசே அப்படியே தித்திப்பாகிடும். உடம்பு அந்த அந்த விந்து உடல் ஃபுல்லாக பரவும். உடல் ஃபுல்லாக பரவும் போது உடலே ஜோதி மயமாகும். உடலே ஜோதி மயமாகும் போது அப்பவும் நம்ம கண்ணை திறக்கக்கூடாது, அப்படியே அமைதியாக இருக்கணும். அடுத்தது என்ன, விந்து கவனிச்சாச்சு, எல்லாம் உணர்தல் தான். ஆனால் இந்த தலை அந்த தலை திறந்துடுச்சுன்னா எல்லாமே ஜோதியாக தான் தெரியும். அதான் வெட்ட வேலின்னு சொல்லுவாங்க. அந்த வெட்ட வேலியில் எல்லாம் ஜோதியாக தெரியும். ஒரு வெளிச்சமாக தான் தெரியும் நம்ம கண்ணுக்கு. அந்த அந்த மேல் கண்ணுக்கு மட்டும்தான் அப்படி. இந்த 2 கண்ணுக்கு எதுவும் தெரியாது. இந்த கண்ணுக்கு, இந்த 2 கண்ணுக்கும் வெளிச்சம் மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த கண்ணுக்கு மேலே எல்லா ஜோதியுமே தெரியும். அப்படியே அமைதியாக உட்காந்து இருக்கும்போது அப்படியே உட்காந்து இருக்கணும். அவசரப்பட்டு எழுந்துக்கக்கூடாது, அவசரப்படக்கூடாது. இதில் நம்ம மூச்சு அடக்கிறதுல அவசரப்படக்கூடாது. அப்படியே அமைதியாக இருக்கும்போது பலவிதமான சத்தங்கள் வரும். சலங்கை சத்தம், சங்கு சத்தம், பலவிதமான சத்தங்கள் அப்படியே ஜொலிச்சிங்கன்னா அப்படியே வரும். நம்ம காதுக்கு கிளீனாக கேட்கும். அந்த 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 சத்தம் அப்படியே அமைதியாக நம்ம கவனிக்கணும் அதை. ஆனால் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், பக்கத்தில் யாருன்னா இருந்தால் கூட தெரியாது. அவ்வளோ சவுண்டாக கேட்கும். காதை அடைச்சின்னு போகிற மாரி கேட்கும். மண்டியே வெடிக்கிற மாரி அந்த சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டை அப்படியே கேட்டு அப்படியே அமைதியாக இருந்தால் அதுதான் நாதம். வாசி யோகத்தோட முழுமையான ரகசியத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன். பூரணன்றீங்களா? பூரணம்னா என்னன்னா சொல்லிடுறோம், கேட்டுக்கோங்க. பூரணம்னா நம்ம குழந்தை பிறக்கும் போது ஒரு ஓட்டை இருக்கும் நம்ம தலையில். எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கும் ஒரு ஓட்டை. அந்த
அந்த ஓட்டை நம்ம வாசியை முழுமையாக அடையும் போது இந்த யோகாவெல்லாம் ஃபுல்லாக பண்ணி நாதம் வரைக்கும் வரும்போது அந்த ஓட்டை வந்து அப்படியே பானை மாதிரி ஆகிடும். தலை விரிஞ்சிடும். தலை விரிஞ்சதுன்னா அதில் 1000 தாமரைப்பூ மலர்ந்தா மாரி மலர்ந்துடும். அது மேலே ஒரு ஜோதி மேலே ஏறி நிற்கும். உடல் உயிரும் பூரணமும் ஒன்றாயிடும். அது ஒரு ஜோதியாகி மேலே போகிறதுக்கு ரெடியாக இருக்கும். நீங்கள் எப்போ போனால் கடவுளை அடையலாம். அந்த மாரி ஜோதியாக ஆகி இந்த குழந்தை பிறந்தவொடனே ஓட்டையாக இருக்குது பேர். அது 3 மாதத்தில் ஒரு தாய் வந்து 3 மாதம் அந்த கருவாயிடுச்சுன்னா அப்போ எடுத்துன்னு வந்து உயிரை ஒப்படைக்கிற இடம்தான் அந்த தலை. அதுக்கு தான் அந்த இடம் கொல கொல கொலன்னு இருக்கும். அந்த 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 வழியில் தான் உயிரை செலுத்துவாங்க. ஒரு குழந்தைக்கு அம்மா கொடுக்குறாங்க, அப்பா கொடுக்குறாங்க உயிர்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் கொடுக்கல. உடலை மட்டும்தான் கொடுக்க முடியும். உயிரை எந்த அம்மா அப்பாவாலையும் கொடுக்க முடியாது. அதனால தான் கடவுளே தாய் தந்தைன்னு சொல்கிறது. அம்மா அப்பாலாம் தாய் தந்தைக்கு அவங்க உடலாக தான் கொடுப்பாங்க. அந்த மண்ணிலே அது வேஸ்ட்டாக தான் போகிற அளவுக்கு பண்ணிவிடுவாங்க. ஆனால் அதையும் நம்ம வேஸ்ட் ஆகாத அளவுக்கு கடவுள்கிட்ட ஒப்படைக்கிறது தான் நம்மளோட செயல். அதை முழுமையாக சொல்லிட்டேன். முழுமையாக தெரிஞ்சுங்க, முழுமை அடையுங்க. இதுதான் விந்து நாதம்னு சொல்கிறது. இது முழுமையாக யாருக்கும் தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க, சொல்லக்கூடாது. இது என்னை சொல்ல வைக்கிறாங்க. இந்த ஜோதியானவர் உங்களுக்கு சொல்ல வச்சுட்டாரு, சொல்லிட்டேன். இதை முழுமை அடைகிறது உங்ககிட்ட தான் இருக்குது. முழுமையாக எப்படி பூட்டை உடைக்கணும்னு சொல்லிட்டேன்னா, பூட்டை எப்படி உடைக்கணும் இன்னொரு வாட்டி கூட சொல்கிறேன், புரிஞ்சுங்க. நம்ம வாசியை முழுமையாக வச்சு ஆம் ஓம் வாம் பாம் வச்சு லாக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அது மொத்தமாக அதை லாக் பண்ணால் அந்த காற்று அப்படியே உள்ளே போக ஆரம்பிச்சிடும். இந்த மூச்சு எங்கே இருக்குது, மூச்சை கவனிச்சுக்கினே இருக்கிறோம்ல, அந்த மூச்சு இருக்கிற இடத்துல போய் அந்த காற்று இடிக்கும். அங்கேருந்து தான் வருதுக்கு நம்மளுக்கு காற்று. அந்த இடத்துல இடித்து அந்த இடத்துல இருக்கிற ஊசி, இந்த உள்நாக்குக்கு மேலே ஊசி மாரி இருக்கும் இடம், அதை இடித்து திறந்தால் தான் 3வது கண்ணு தெரியும். அந்த கண்ணு தான் ஜோதியாகும். அதுதான் ஞானம். ஞானம் அடைதல்னால் அதுதான் ஞானம். அந்த கண்ணை அப்போ தான் திறக்கும். அப்போ தான் இந்த பூட்டு உடையும், நெத்தி பூட்டு உடையும். முழுமையாக பணமாக மாறும் போது தான் சிவமே நம்மளுக்கு தெரிவார். சிவம் எங்கேயோ எந்த கோயிலில் இருக்கா, அந்த கோயில் எந்த கோயிலும் இல்லை, உங்கள் உடம்பு உள்ளே தான் இருக்கிறாரு. அவரை வெளியே எடுத்துகிட்டு வர்றது உங்ககிட்ட தான் இருக்குது. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. ஆண்டவரே போற்றி போற்றி. இதை முழுமையாக எனக்கு உடம்பு முடியாதப்போ ஒருத்தர் வந்து என் மடியில் படுத்து, இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது, இதை சொல்லி கொடு அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அதுவும் ஜோதி இல்லாத சொல்லாதனார். அதேமாரி முழுமையாக ஜோதியை வச்சுன்னு நான் சொல்லிட்டேன். முழுமை அடையுங்கோ, எல்லாம் கடவுளை அடையுங்கோ. வேஸ்ட்டாக பணம்னு அலைஞ்சி இறந்து நாயா பேயா பிறக்காதீங்க. இதுதான் என்னோட வேண்டுகோள். ஒரு பெருஞ்சோதி ஆண்டவரோட வேண்டுகோளை இதுதான். ஓ